அயன் இருக்கணும், அலுமினா இருக்கணும். இது வந்து மெயின் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் ப்ராசஸ். லைம்ஸ்டோன் பார்த்தாச்சுன்னா 3 வகையான பாறைகள்லையும் இருக்குது. அக்னி பாறைகள் இருக்குது, இக்னேஸ் ராக் அப்படிங்கிறோம். மெட்டமார்பிக் பாறைகள், உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறோம். படிவு பாறைகள் வந்து செடிமெண்ட் ராக் இதுமாரி இதில் வந்து லைம்ஸ்டோன் வந்து உருவாகும். நார்மலாக வந்து லைம்ஸ்டோன் இதெல்லாம் பண்ணோம்னா மரைன் டெபாசிட் வந்து இதுதான் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் இந்த ஏரியாலாம் வந்து ஒரு 140 அந்த மில்லியன் இருந்து 70 மில்லியன் பீரியட் வந்து இந்த பகுதியெல்லாம் கடல்லாம் இருந்தது. கடல் வந்து பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கூட கடந்து இருந்தது. இப்போ ஆறுகள்லேருந்து வர செடிமெண்ட்ஸ் எல்லாமே டெபாசிட் அந்த பேசின்றது. அப்போ இந்த டெரைன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அண்டுலேஷனாக இருந்தது. ஒரு பக்கம் மேடாக இருந்தது, இன்னொரு பக்கம் பள்ளமாக இருந்தது. அப்போ செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் செடிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டெபாசிட் ஆகிடுச்சு, அந்த பேசின் ஆகிடுச்சு. அப்படி ஆகும்போது சாண்ட் ஸ்டோனு, லைம் ஸ்டோனு, கிளே, சிப்சம், ஷேல் இதுமாரி டெபாசிட்ஸ்லாம் இந்த ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாச்சுன்னா காவேரியிலேருந்து இந்த பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்தாச்சுன்னா ஒரு 650 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து இந்த இக்னியஸ் பீரியடில் வந்து உருவான பாறைகள் மேலே இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பீரியட் வந்து கிரிட்டியசிஸ் பீரியட் அப்படிங்குவோம். இதில் பார்த்தாச்சுன்னா 70 to 140 மில்லியன் இயர்ஸ். இதுக்கு முன்னே தான் அந்த ஜுராசிக் பீரியட் இருந்தது, அந்த அனிமல்ஸ் இருந்தது அப்படிங்கிறது. இப்போ ஆர்ஜின் ஆஃப் நம்மள மனிதர்கள் பார்த்தாச்சுன்னா வேரியஸ் கான்ட்ரவர்சி இருக்குது. அப்படி சொன்னால் 2 மில்லியன் இயர்ஸ் இல்லைன்னா 1.5 மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடியே இந்த கடல்லாம் வந்து வருது. அப்போ இந்த பாருங்க இதில் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ரீஜன் வந்து 3 லைம்ஸ்டோன் பேண்ட் வந்து உருவாகிருக்கு. அதில் ஒன்று இந்த நினியூ லைம்ஸ்டோன் பேண்ட், கள்ளங்குறிச்சி லைம்ஸ்டோன் பேண்ட், கோலத்தூர் லைம்ஸ்டோன் பேண்ட் சொல்லுவோம். அங்கே பெரம்பலூர் ரீஜன்லேருந்து பெரம்பலூர் திருச்சி என்ஹெச் ரோடு பக்கத்துலேயே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தா மலைகள்லாம் இருக்கும், ஆல்கைன் ஃபார்மேஷன். அடுத்தது வந்து கிளே ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ இந்த லைம்ஸ்டோன் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகி கொண்டு போயிட்டு இருக்கிறதால எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். ஏற்கனவே வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து வந்து நவ் இந்தியா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வரைக்கும் வந்து எந்தெந்த ரா மெட்டீரியல் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரீஜனல் ஜியாலஜிக்கல் மேப்பரை ரெடி பண்ணி அவங்க ரிப்போர்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அதை வாங்கி ஸ்டடி பண்ணி என்னென்ன இண்டஸ்ட்ரி பண்ணணுமோ எங்கெங்கே மினரல் இருக்குங்கிறது அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டுங்க. அதை வாங்கிட்டு டீட்டெயிலாக ப்ராஸ்பெக்ட் பண்ணுவோம். இனிஷியலாக இருக்கும்போது எவ்வளோ டெப்த் இருக்குது, குவாலிட்டி இருக்கா, குவான்டிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி போனால் ஒரு 50 வருஷம் லைஃப் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது தேவையான குவாலிட்டி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி போர்ஹோல் பண்ணுவோம். எவரி 200 மீட்டர்லையோ 100 மீட்டர்லையோ போர்ஹோல் பண்ணி அதை ஷாம்பிளை வெளியில் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க. இப்போ இது இல்லாமல் லைம்ஸ்டோன் இல்லாமல் பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனா லேட்ரைட், அலுமினா வேறு லேட்ரைட், இது அயன் ஒரு தேவைப்படும். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபைல் ஃபார்மேஷன் பண்ணி கில்லன் போய் பர்ன் பண்ணுவோம். அது பர்னிங் ப்ராசஸ்க்கு கோலோ பெட்கோக்கோ வந்து தேவைப்படும். பர்னிங் பண்ணிட்டுனா லாஸ்ட்டாக போயிட்டு சிப்ஸும் ஆட் பண்ணுவாங்க. சிமெண்ட் உடனே செட் ஆகக்கூடாது, செட்டிங் டைம் ரிட்டார்ட் பண்ணுறதுக்காக வந்து சிப்ஸும் வைப்பாங்க. அது கெமிக்கல் சிப்ஸும் இருக்குது, மினரல் சிப்ஸும் இருக்குது. அது வேணுங்கிற சிப்ஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ இந்த லைம்ஸ்டோன் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு புதுக்கோட்டை சைடோ இல்லை சங்கர் நகர் சைடோ இல்லை சங்கேரி சைடோ அதெல்லாம் வந்து மெட்டமார்பிக் ராக் வந்து இருக்கும். மேலே கருங்கல் பாறையால் இருக்கும். அதில் வந்து வெள்ளைக்கல் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லைம்ஸ்டோன் வந்து பார்த்தாச்சுன்னா அது நம்ம கருங்கல் இதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் மெட்டமார்பிக் வெரைட்டி லைம்ஸ்டோன். இப்போ அந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ நம்ம திருச்சிக்கு எந்த பக்கம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தா கூடங்குளம் ஏரியா, இங்கே திருச்சி பெரம்பலூர் ரீஜன்லாம் செடிமெண்ட் லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் கலராக இருக்கும். இந்த கல் இதில் பார்த்துருக்கோம். இதில் வந்து வேரியஸ் டைப், ஒரு சில இடத்துல செல்கள்லாம் இருக்கும். இப்போ கடல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிஞ்சல்கள்லாம் இருக்கும். இப்போ சோர் லைன் அப்போ கடலில் உயிரினங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து இந்த டெபாசிஷன் கூட ஆகிட்டு இப்போ அதெல்லாம் ப்ரிசர்வ் ஆகிருக்கும். இப்போ பிரேக் பண்ணி எடுக்கும்போது அதெல்லாம் வரும். அது பேருக்கு ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். ரேர் ஃபாசில்ஸ்லாம் இருக்கும். அப்போ எந்தெந்த பீரியடில் ஒரு பீரியடில் ஒரு உயிரினங்கள் வாழ்ந்துருக்கும். இப்போ அதெல்லாம் அது ப்ரிசர்வ் ஆகிருக்கும். இதை வச்சு அதனுடைய ஏஜை வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே இங்கே பிளாக் காட்டன் சாயில் போட்டு கவர் ஆகிருக்கும். அப்போ ட்ரில் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ டெப்த் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்போ எங்கே மைனிங் ஆரம்பிப்போம், எங்கே மினிமம் ஒர்க் பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைனிங் பிளான் வாங்கி அப்ரூவல் வாங்குவோம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்கிட்ட வந்து அவங்கள்ட்ட இருந்து என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு மைனிங் பிளான் பிரகாரம் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மைனிங் ஆப்ரேஷன் போகும். மைனிங் ஆப்ரேஷன் பார்த்தாச்சுன்னா 2-3 விதத்தில் பண்ணலாம்.
ஒன்று ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் இதை பண்ணுவாங்க, இல்லை நான் கன்வென்ஷனல் மைனிங் மெத்தடை வந்து பண்ணுவாங்க. ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் அவாய்ட் பண்ணிட்டு சர்ஃபேஸ் மைனரோ ராக் ட்ரைக்கரோ அதனுடைய ஹார்ட்னஸ் அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு இந்த டிசைட் ஆகும். இப்போ இங்கெல்லாம் செடிமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அப்படின்னால ராக் ட்ரைக்கரோ சர்ஃபேஸ் மைனர் ஆக்டிவிட்டி இதை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதில் ஆப்ரேஷன் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா செலக்டிவாக நம்ம வேணுங்கிற லேயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் வில்லேஜ் இருந்ததுன்னா 50 மீட்டர் வரைக்கும் நம்ம போய் மைன் பண்ணிட்டு போகலாம். அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ ட்ரில் அண்ட் பிளாஸ்ட் பண்ணணும்னா 300 மீட்டர் ரேடியஸ் போகணும், இல்லைனா பர்மிஷன் வாங்கிட்டு 100 மீட்டர் வரைக்கும் போகலாம். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணலாம். இந்த தடவை பண்ணிட்டு குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து நாங்கள் வந்து இங்கே ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ தேவையான ஹை கிரேடும் வச்சு பண்ணக்கூடாது, லோ கிரேடும் வச்சு பண்ணக்கூடாது. என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லைம்ஸ்டோன்லாம் இருக்கும். அதில் செடிமெண்ட்ரி லைம்ஸ்டோன் உள்ள வெரைட்டிஸ், இக்னேசர் லைம்ஸ்டோன் உள்ள வேரியஸ் ஏரியாவில் எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ். இதெல்லாம் அந்த லைம்ஸ்டோனோட ப்ரிசர்வ் ஆகிருக்கும். அது ப்ரிசர்வ் ஆகிறத எடுத்து நாங்கள் வந்து இதுக்காக வச்சுருக்கோம். அதில் 2 இதுலேயும் ஃபாசில்ஸ் தான் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய கலர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சோர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இங்கே எல்லா மைன்ஸும் காம்படிஷன் நடக்கும். என்வரன்மெண்ட் வீக், சேஃப்டி வீக் நடக்கும். அதில் வாங்கின ப்ரைஸஸ்லாம் அங்கே இதுதான் எங்களுடைய இது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இல்லை ஏதாச்சும் டீட்டெயில் சொல்லணும்னா